பெண்ணே, ஒரு வெளி எதிரி இருந்தால் வாழ்க்கை இன்னும் எளிது. அவன் யார் என்று தெரியும். அவன் எங்கே நிற்கிறான் என்று தெரியும். அவன் தாக்கினால் நீ எதிர்க்கலாம். ஆனால் உன் கையை பிடித்து நடக்கிறவன், உன் அருகில் தூங்குகிறவன், உன் கனவுகளை முதலில் கேட்கிறவன், அவனே உன் மனதை மெதுவாக உடைக்க ஆரம்பித்தால் அது சாதாரண பிரச்சனை இல்லை. அது திட்டமிட்ட கட்டுப்பாடு. அவன் ஒருபோதும் உன்னை அடிக்க மாட்டான். அவன் வெளியில் உன்னை இழிவுபடுத்த மாட்டான். அவன் சமூகத்தில் நல்லவராகவே தெரியும். ஆனால் வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தை, நீ ரொம்ப ஓவராக நினைக்காதே, உன் லெவல் தெரிஞ்சுக்கோ, நீ இல்லாமலும் இந்த வீடு ஓடும். இந்த வார்த்தைகள் சின்ன விஷயம் மாதிரி தோன்றும். ஆனால் அவை உன் தன்னம்பிக்கையின் சுவற்றில் தினமும் ஒரு சிறிய பிளவு. முதலில் நீ எதிர்ப்பாய், பிறகு விளக்கம் கொடுப்பாய், பிறகு சண்டை போடுவாய், அதற்கு பிறகு சோர்வாய். ஒரு நாள் அமைதியாகி விடுவாய். அவன் நினைப்பான், இவள் செட்டில் ஆகிட்டா. ஆனால் உண்மையில் நீ மெதுவாக உடைந்து கொண்டிருக்கிறாய். உன்னை உடலால் அடிப்பவன் குற்றவாளி. ஆனால் மனதால உடைப்பவன், அவன் பொறுப்புள்ள கணவன் என்ற பெயரில் மதிப்பு வாங்குவான். இதுதான் மிக ஆபத்தான கட்டுப்பாடு. ஒரு கேள்வி, நீ அழுத போது அவன் மாறினானா? நீ உன் வலியை சொன்ன போது அவன் நின்றானா? அல்லது நீதான் அதிகமா ரியாக்ட் பண்ற என்று உன்னையே குற்றவாளியாக மாற்றினானா? அது ஒரு டெக்னிக். முதல் படியான் உன்னை சந்தேகப்பட வைப்பது. இரண்டாம் படியான் உன் குரலை குறைப்பது. மூன்றாம் படியான் உன் கனவுகளை சுருக்குவது. நான்காம் படியான் நீ இல்லாமல் முடியாது என்று நம்ப வைப்பது. அதற்குத்தான் தந்திரம் தேவை. முதல் விதி, உணர்ச்சியை பாதுகாப்பு. அவன் கிண்டல் செய்தால் உடனே பதில் சொல்லாதே. அவன் குறை சொன்னால் உடனே விளக்கம் கொடுக்கிறாதே. அவன் உன்னை சின்னவளாக காட்ட முயற்சித்தால் அந்த நொடியில் உன் முகம் மாற்றாதே. உள்ளுக்குள் வலி இருக்கலாம், ஆனால் வெளியிலே அமைதி இருக்க வேண்டும். இது அடக்கமில்லை, இது கணக்கிட்ட கட்டுப்பாடு. ஏனெனில் ஒவ்வொரு ரியாக்ஷனும் அவனுக்கு டேட்டா. இந்த வார்த்தை சொன்னா அவள் உடைஞ்சா, இந்த விஷயம் பேசினா அவள் அழுவா. அவன் கற்றுக்கொள்கிறான். நீ கற்றுக்கொள்ள வேண்டியது உன் முகத்தை கட்டுப்படுத்த. உணர்ச்சியை கட்டுப்படுத்தினவள் போரில் பாதி வென்றவள். இரண்டாவது விதி, பொருளாதார சுயநிலை. காதல் இருந்தாலும் உறவு இருந்தாலும் வாழ்க்கையில் பவர் பேலன்ஸ் பணத்தில் தான் இருக்கும். பணம் இல்லாத பெண்ணை நீ எங்கே போற என்று கேட்க முடியும். சுயநிலை உள்ள பெண்ணிடம் அந்த கேள்வி கேட்க முடியாது. நீ சம்பாதிக்க ஆரம்பி. சிறிதாக இருந்தாலும் பரவாயில்லை. உன் செலவுக்கு நீயே பொறுப்பாகு. அந்த நாளே உன் குரல் உள்ளுக்குள் வலிமை பெறும். மூன்றாவது விதி, உடனடி வெடிப்பு வேண்டாம். அவன் தவறு செய்த நொடியில் சண்டை போடாதே. அவன் பொய் பேசிய நொடியில் கத்தாதே. கவனித்து வை, நினைவில் வை. ஆனால் அவசர முடிவை எடுக்காதே. அகங்கார மனிதன் ஒரு நாள் மிகப்பெரிய தவறு செய்வான். அவன் தன்னம்பிக்கையில் தானே வழுக்கி விழுவான். அந்த நேரத்தில் அமைதியான ஒரு முடிவு 1000 சண்டையை விட சக்தி வாய்ந்தது. நான்காவது விதி, மனவிலகல். உடம்பால் நீ அங்கே இருக்கலாம், ஆனால் மனதால் அவன் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது. அவன் உன்னை ப்ரொவோக் செய்ய முயற்சிப்பான். ஏனெனில் அவன் பவர் உன் ரெக்ஷன்ல தான். ஒரு நாள் நீ ரெஸ்ட் பண்ணாமல் இருந்தால் அவன் குழப்பமடைவான். ஏன் இவள் மாறிட்டா? ஏன் இவள் பயப்படல? அங்கேதான் அவன் பலவீனம் ஆரம்பிக்கும். ஐந்தாவது விதி, செயலால் தாக்கு. அவன் நீ ஒன்றுமில்லை என்றால் நீ அமைதியாக ஒன்றாக மாறு. அவன் உன்னால முடியாது என்றால் நீ யாருக்கும் தெரியாமல் முயற்சி செய். வாயால் நிரூபிக்க முயற்சி செய்யாதே, அது பலவீனம். செயலால் நிரூபி, அது தாக்குதல். ஒரு நாள் அவன்தான் விளக்கம் சொல்ல வேண்டிய நிலை வரும். ஆறாவது விதி, இடைவிடாத முன்னேற்றம். நிற்கும் பெண் கட்டுப்படுத்தப்படுவாள். நகரும் பெண் கணிக்க முடியாதவள். ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம். புதிய ஸ்கில், புதிய நெட்வொர்க், புதிய தைரியம். நீ வளர ஆரம்பித்தால் அவன் பயப்பட ஆரம்பிப்பான். ஏனெனில் அவன் கட்டுப்பாடு உன் பயத்தில் இருந்தது. உன் பயம் குறைந்தால் அவன் பவர் குறையும். ஏழாவது விதி, உன் மனதை மீட்கு. மன்னிப்பு எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய கிஃப்ட் இல்லை. மாறாதவருக்கு மன்னிப்பு பலவீனம். ஆனால் வெறுப்பு உன்னை சாப்பிடும். அதனால் என்ன செய்? வெறுப்பை வெளியே போடு. ஆனால் எல்லையை உறுதியாக வை. ஒரு நாள் நீ அவன் அப்ரூவல் வேண்டாம் என்று முடிவு செய்தால் அந்த நாளே அவன் இன்ஃப்ளூயன்ஸ் முடியும். உறவு என்ற பெயரில் யாருக்கும் உன்னை சுருக்க உரிமை இல்லை. கணவர் என்றாலும் சரி, உறவு என்றாலும் சரி, யாராக இருந்தாலும் உன் தன்னம்பிக்கை மீது கை வைக்கும் மனிதன் உன் வாழ்க்கையில் உயர்ந்த இடம் பெற தகுதியற்றவன். இது சண்டை கதை இல்லை, இது பாதுகாப்பு கதை. அமைதியாக இரு, ஆனால் விழித்திரு. பொறுமையாக இரு, ஆனால் உன்னை விற்காதே. இறுதி கேள்வி உனக்கே, நீ மெதுவாக உடைந்து வாழப்போகிறாயா? அல்லது அமைதியாக வலிமை சேர்த்து ஒரு நாள் முழுமையாக நிற்கப் போகிறாயா? ஒரு பெண் முழுமையாக விழித்த நாளே அவளை கட்டுப்படுத்த முடியாது. உன் மௌனம் பலவீனம் இல்லை, அது சரியான நேரத்தில் வெடிக்க காத்திருக்கும் சக்தி.
முடிவு உன் கையில. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இது உங்கள் நண்பர்களுக்கும் உதவும் என்று நினைத்தால் தயங்காமல் ஷேர் பண்ணுங்க. இப்படி இன்னும் மதிப்புள்ள விஷயங்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சக்தி வாய்ந்த தலைப்போடு சந்திப்போம். அதுவரை உங்கள் மதிப்பை உயர்த்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.